கூட்டு பண்ண போகிறோம் நம்ம. இப்போ பாருங்கள், அதுக்கு தேவை இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே. இப்போ கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதுக்கு எண்ணெய் காஞ்ச உடனே காஞ்சிச்சு. நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். மாதிரி இதுக்கு ஜீரகம், உளுந்து, இது இதான உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் ஆனியன், பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கலாம். இதாயிடுச்சு. இப்போ டமோட்டாவும் போட்டுடலாம் நம்ம. இதுக்கு மஞ்சள் போட்டுடணும், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள். சால்ட் வந்து இப்போ போடக்கூடாது, ஏன்னா நம்ம பால் ஊற்ற போகிறோம். சால்ட் வந்து கடைசியில் தான் போடணும். கொஞ்சம் வெந்திருக்குது. இப்போ நம்ம இந்த பீக்கங்காய் இதில் போட்டுடலாம். இப்போவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, தேவையில்லைன்னா. நான் இந்த ஸ்பூனில் தான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா விட்டுடுங்க. இது வந்து குழம்பு வெந்ததுக்கப்புறம் பன்னீர் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வந்து ரைஸு, சப்பாத்தி, பூரி, புலாவ், ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். இதில் உங்களுக்கு கடலப்பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் என் டாக்டருக்கு வந்து கடலப்பருப்பு இதெல்லாமே பிடிக்காது, தாளிக்கிறதே பிடிக்காது, அதனால நான் போடலை. இப்போ பால் காசு இருக்கிறேன், பச்சையாக கூட நீங்கள் போட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் இந்த மில்க் வந்து இதில் ஊற்றிடுறேன். பன்னீர் குருமா சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க, நல்லாயிருக்கும், ஹெல்த்தி. ஸோ இது கொஞ்ச நேரம் வேகட்டும், அதுக்கப்புறம் சால்ட்டு போடுவோம் நம்ம. இது திரு வந்துருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பன்னீர் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு சால்ட்டு கூட போட்டுடலாம். 1.5 ஸ்பூன் சால்ட். நம்ம குவான்டிட்டி பொறுத்து நம்ம போட்டுக்கணும். சால்ட் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ. ஓகே, நீங்கள் பால் ஊற்றாமலே பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, பன்னீர் இருந்துச்சுன்னா அது நல்லா உதிரியாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பார்ப்போம், பார்த்தீங்களா இப்படி இருக்குதோ. கொத்தமல்லி, பட்டர் நானுக்கும் நல்லாயிருக்குங்க இது.
பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பண்ணிட்டு பாருங்கள். ரியலி இது வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து பீரக்காய் கூரை சொல்லுவாங்க, பீரக்காய் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பல்சரி அங்கே வந்து ஆந்திராவில் வீக்லி 2 times ஆச்சு பண்ணிப்பாங்க. ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம வந்து இது பன்னீர் பீக்கங்கா அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஓகே, இதே மாதிரி சேம் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.